ஏசப்பா, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் வறுமையில இருந்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை கூட இன்னும் கிடைக்கலையே, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், உம்முடைய காரியத்தை எல்லாம் செய்கிறேன், பின்னும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள்? இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு வேதனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில கூட உபத்திரவத்தின் கஷ்டத்தின் பாதையில் அவங்க நடந்து சென்றாங்க. ஆனால் அவர்கள் திடன் கொண்டார்கள், அவர்கள் அந்த உபத்திரவத்தை ஜெயித்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கர்த்தர் கொண்டு போனதை நம்ம பார்க்கலாம். இந்த கால வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உபத்திரவத்தை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இதை நீங்க திடன் கொண்டு ஜெயமெடுத்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை விட, நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த ஜெயத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதம், மேலான ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ்.